கைஸ் இப்போ பேனல் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்லாம் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைலை தொட்டுருங்க. மேலே ப்ரொஃபைலை தொட்டுட்டு ப்ளே ப்ரொடெக்ட்டை தொட்டுருங்க. ப்ளே ப்ரொடெக்ஷன் போயிட்டு செட்டிங்ஸ் மேலே செட்டிங்ஸ் போயிட்டு இந்த 2 ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆஃப் பண்ணினா மட்டும் தான் பேனல் இன்ஸ்டால் ஆகும், இல்லைனா இன்ஸ்டால் ஆகாது. அப்புறம் நீங்கள் கால் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா காலை கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. டர்ன் ஆஃப்னு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கிடைச்சுன்னா பாஸ்வேர்டு போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ டெலிகிராம் வந்துடலாம். இதில் இருக்க ஆப் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட்னு இருக்கும், பைபாஸ் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? இதை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 டாட்டை தொட்டுருங்க. ஓகேவா? எதுனா இந்த 3 டாட்டை தொட்டுட்டிங்கன்னா இது மாதிரி வரும். ஓகேவா? இந்த 3 டாட்டை தொட்டுட்டு சேவ் டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா மேலே டவுன்லோடு கொடுத்துக்கும். இப்படி கொடுத்தாலும் சரி. ஓகேவா? இதில் எல்லா ஆப்புமே வந்து ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம பேனல் ஆப்பு இதை சேவ் டு டவுன்லோட்ஸு. அப்புறம் ஃப்ரீ ஃபயர் வந்து நான் கொடுத்துருக்க ஃப்ரீ ஃபயர் தான் யூஸ் பண்ணுவோம். நான் ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன், அதனால் நான் பண்ணல. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக ப்ரைவேட் டிஎன்எஸ் கொடுத்துருவேன். இதை டச் பண்ணால் காப்பி ஆகும். அப்படி காப்பி ஆகலன்னா பார்த்து டைப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. ப்ரைவேட் டிஎன்எஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஒன்று. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் டிஎன்எஸ் போயிருங்க. இதில் ஸ்பெசிஃபைட்னு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு பேர் வேறு மாதிரி இருக்கும்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே சேம் தான். மூணாவது இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா பார்த்து டைப் பண்ணாலும் சரி. 10 லெட்டராக இருக்குது. ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. இதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கேப்பு ஃபுல் ஸ்டாப் எதுவும் விட்டுறாதீங்க. கரெக்டாக அங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி பார்த்து போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் சேவ். ஓகேவா? இப்போ ப்ரைவேட் டிஎன்எஸ் செட்டப் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து இந்த 5 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. 5 ஆப் இருக்குது கரெக்டாக. இது 5மே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வாட்டி. ஓகே, இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குவாண்டம் நம்மளோட பேனல் ஆப்பை அழுத்தி பிடிச்சிட்டு ஐ பட்டன் போட்டதுக்கப்புறம் கீழே போயிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்னு இருக்கும். அது ஒரு ஃபோனுக்கு ஒரு பேர் போட்டிருக்கோம். ஆனால் உள்ளே இருக்கிறது எல்லாமே சேம் தான். சில ஃபோனுக்கு டச் பண்ணி அலோ ஆகிடும், சில ஃபோனுக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்குற மாதிரி வரும். கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்து அலோ ரெஸ்ட்ரிக்டட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கிடைச்சுன்னா பாஸ்வேர்டு போட்டு மறுபடியும் அலோ கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி நம்மளுடைய டூயல் ஸ்பேஸ் இந்த ஆப்புக்கும் அதே மாதிரி தான் பண்ணோம். அழுத்தி பிடிச்சிருங்க. ஐ பட்டன் போயிருங்க. ஆப் இன்ஃபோ ஐ பட்டன் ஒரு ஃபோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது நீங்கள் தான் பார்க்கணும். டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு சில ஃபோனுக்கு கிளிக் பண்ணி ஆன் ஆகிடும், சில ஃபோனுக்கு இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா மோர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அலோ ரெஸ்ட்ரிக்டட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம பைபாஸ் இருக்கும். இந்த பைபாஸ் ஆப்பை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இதையும் அழுத்தி பிடிச்சிட்டு ஆப் இன்ஃபோ போயிட்டு இதில் முக்கியமான செட்டிங்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆப் பேட்டரி யூசேஜ்னு இருக்கும், பேட்டரின்னு இருக்கும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கணும். ஓகேவா? இது எப்பயுமே ஆனில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய பைபாஸ் வந்து ஆஃப் ஆகாது, எப்பயுமே ஆன்லேயே இருக்கும். ஓகே, இப்போ பைபாஸில் ஒரு செட்டிங் வந்து வைக்கணும். பைபாஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அலோ ஓகேலாம் கேட்டுச்சுன்னா உடனே கொடுத்துருங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அலோன்னு கேட்கும், நோட்டிஃபிகேஷன் அலோ கொடுத்துருங்க. அப்புறமேட்டு இது மூணுத்தையும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கிளியர்ட்டி கொடுத்துருங்க. அப்புறமேட்டு இது மாதிரி ஓகே கேட்டுச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா தள்ளி விட்டுருங்க, அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதான் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். கீழே செட்டிங்ஸ் தொட்டுருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பைபாஸ் சர்வர் போய்க்கோங்க. அப்புறம் ஆயு கார்டுன்னு இருக்கும், ஆயு கார்டு போயிருங்க. கீழே கொஞ்சம் போனீங்க அப்படின்னா ஆட் பைபாஸ் ஃபில்டர் லிங்க்னு இருக்கும் கடைசியாக, அது போயிருங்க. அங்கே போயிட்டு ஆட் லிங்க்னு இருக்கும், அது போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும், அது போயிருங்க. இப்போ நம்மளோட ஃபோனில் பைபாஸ் டெக்ஸ்ட் இதுதான் அந்த இதை எப்படி எடுக்கணும்னு தெரியலனா மேலே வந்து இங்கே 3 டாட் போயிருங்க. போயிட்டு உங்கள் ஃபோன் இருக்கும், ஃபோன் போயிருங்க. ஃபோனில் டவுன்லோட்ஸ் போயிருங்க. டவுன்லோட்ஸில் டெலிகிராம் போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைபாஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு வந்துடும். இது என்னது அப்படின்னா நம்ம டெலிகிராமில் ஒன்று வந்து சேவ் டு டவுன்லோட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த இது நம்ம சேவ் டு டவுன்லோட்ஸ் கொடுத்துருப்போம்ல, அங்கே நம்ம சேவ் டு டவுன்லோட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு ஃபில்டர் நேம் பைபாஸ் சும்மா ஏதாவது ஒன்று டைப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபாஸ்னு செலக்ட் பண்ணிட்டு முக்கியமாக இதுக்கு பாக்ஸ் எது டிக் கொடுக்கணும், டிக் கொடுத்து ஆர்டர்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து பைபாஸ் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கீழே ஹோம் இருக்கும். நம்ம எப்போ கேம் ஓப்பன் பண்ணாலும் இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஓகேவா?
இப்போ இது ஆன் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ஃபயரையும் பேனலையும் செட்டப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி யூஸ் பண்ணுன்றதை சொல்றேன். இப்போ இந்த டூயல் ஸ்பேஸ் போயிருங்க. இதான் நம்மளுடைய வர்ச்சுவல் ஆப். இதுக்குள்ள நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் அதுக்கப்புறமேட்டு பேனலையும் ஏற்றணும். இதை அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு சுதான்றதை கொடுத்துருங்க. சுதா கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் அமைக்கிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஐடி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆப் மட்டும் ஏற்றிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபேஸ்புக் ஐடி வந்து லாகின் ஆகும். ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபேஸ்புக் சர்ச் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக் வந்து டச் பண்ணி ஆட் கொடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரீ ஃபயர் இதே மாதிரி ஏற்ற போகிறோம். சாதா ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றி விட்டாதீங்க. சாதா ஃப்ரீ ஃபயர். அப்புறமேட்டு என்னுடைய பேனல் ஆப்ஸ் ஆன் டைம்ல சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பேனல் ஆப் வந்துடும். ஓகே, அது மூணு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயர் வந்து ஆக்டிவேட் பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ஃபயர் ஆக்டிவேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிடுங்க. அப்டேட் ஏதாவது கிடைச்சுன்னா அப்டேட் பண்ணிட்டு ஒரு கெஸ்ட் ஐடி வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது அப்டேட் பண்ணி வச்சு ஒரு கெஸ்ட் ஐடி மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த கன்ஃபார்ம் கேட்கும். இந்த கன்ஃபார்ம் கேட்ட உடனே ஃப்ரீ ஃபயரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்மளுடைய பைபாஸ், இந்த பைபாஸ் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய இந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் வந்து ஆஃப் பண்ணணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஃப்ரீ ஃபயர் உள்ள அப்டேட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ் தேவை நமக்கு. ஓகேவா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் தேவையில்லை. ப்ரைவேட் டிஎன்எஸ் போயிட்டு ஆஃப் கொடுத்துருங்க. ஆஃப் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்மளுடைய பைபாஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். பைபாஸ் ஆன் பண்ணிட்டு டூயல் ஸ்பேஸில் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயருக்கு போயிடலாம். பைபாஸ் போயிட்டு பைபாஸ் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. லாகின்ல இந்த கன்ஃபார்ம் கேட்கும்போது மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த கன்ஃபார்ம் கேட்குற இடத்துல ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ லாகின் பண்ணிட்டோம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள போய் என்ன பண்ணலாம். India is set in a virtual ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கன்று கொடுப்பானுங்க. சும்மா ஒரு 2 புல்லட் ஃபயர் பண்ணிட்டா அப்புறம் பேக் பட்டன் நமக்கு எக்ஸிட் லாபி கொடுத்துருங்க. வெளியே வந்துருங்க மேட்ச் விட்டு. ஒரு புல்லட்டாவது ஃபயர் பண்ணணும். நம்ம சுடாம வெளியே இருக்கிறது. நம்ம ஒரு புல்லட் ஃபயர் பண்ணிட்டோம்னாலே இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஃப்ரீ ஃபயர் பேனல் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து முடிஞ்சு. இப்போ வந்து ஸ்டெப் டூ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு, பேனலே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி பேனல் யூஸ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ காட்டிட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பைபாஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப்லைன் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் நீங்கள் கேம் போகிறீங்க அப்படின்னா கேம் எப்போ போனாலும் இதை ஆன் பண்ணணும். இதை ஆன் பண்ணாமல் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம பைபாஸ் ஆன் பண்ணாம ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணி நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா நீங்க பேனல் போட்டாலும் சரி போடனாலும் சரி ஐடி வந்து பேன் ஆயிரும். இது எப்பயுமே ஆன்ல இருக்கணும், மறந்து போயிடாதீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுடைய வர்ச்சுவல் போறீங்க. வர்ச்சுவல் போயிட்டு பேனலை ஓப்பன் பண்ணுங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணக்கூடாது. பேனலை மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும். ஓகேவா, பேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணா ஓகேன்னு கேட்கணும். ஓகேன்னு கொடுத்துருங்க. இது மாதிரி அலோ ஆக்சஸ் ஃபைல் கொடுத்துருக்கணும். இது ஓகேன்னு கேட்கணும். ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துருங்க ஒரு ஸ்டெப்பு. இப்போ பாத்தீங்கன்னா அதுவே ஃப்ரீ ஃபயருக்குள்ள கொண்டு போகும். நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்க ஐடி பாஸ்வேர்டு போட்டு பேனல் லாகின் பண்ணாலே ஃப்ரீ ஃபயருக்குள்ள அதுவே கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நெட்வொர்க் ப்ராப்ளம் இதுவும் உங்களுக்கு லாகின் பண்ணி நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு டைமுக்கு மட்டும், அந்த ஒரு செகண்ட் மட்டும் நம்மளுடைய பைபாஸ் ஆப் போயிருங்க. பைபாஸ் ஆப் போயிட்டு பைபாஸ் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு கேம் போயிருங்க. லாகின் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கன்ஃபார்ம் கேட்கும்போது கன்ஃபார்ம் கொடுத்துறாதீங்க. கன்ஃபார்ம் கேட்கும்போது மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம மேட்ச் விளாடலாம். இப்போ சேஃப் தான், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நெட்வொர்க் கனெக்ஷன் ஏதாவது வரும்போது மட்டும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணாமல் கன்ஃபார்ம் கொடுக்காதீங்க, ஐடி வந்து பேன் ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து மேனில் நமக்கு எந்த ஃபீச்சர் வேணுமோ நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயின் ஐடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெக் இம்பார்ட் இது மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லை செகண்ட் ஐடியில் போட்டு மெயின் ஐடிக்கு புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த செஸ்ட் இம்பார்ட்டும் மேஜிக் பிளட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, செஸ்ட் இம்பார்ட்டும் மேஜிக் பிளட்டும் வந்துட்டு இது ஜஸ்ட் ரெண்டும் சேர்த்து இது தனியாக ஒரு 4 மேட்ச் விளாடலாம். இல்லை 4லேருந்து ஒரு 3 மேட்ச் அந்த மாதிரி விளாடலாம். அதுக்கப்புறம் மேஜிக் பிளட்ல வந்து நீங்கள் ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
கில் வந்து கம்மியா அடிங்க. கில் ஏடபிள்யூம்ல ஒரு 2 கில் இல்ல அப்படின்னா ஒரு 3 கில் அடிங்க. மொத்த கன்ல நீங்க அன்லிமிட்டடா எவ்வளவு கில் வேணாலும் அடிச்சுக்கலாம். ஏடபிள்யூம்க்கு மட்டும் ஓகேவா? மேஜிக் பிளேட்ல இந்த ஏடபிள்யூஎம்க்கு மட்டும் கில் கம்மியா அடிங்க. மொத்த கன்ல எவ்வளவு வேணா கில் அடிச்சுக்கோங்க. மெயின் அடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த செஸ்ட் இம்பார்ட் வந்து ஒரு 4 மேட்ச் இல்ல அப்படின்னா ஒரு 3 மேட்ச் அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணி விளையாடுங்க. செஸ்ட் இம்பார்ட் ஒரு 2 மேட்ச், அப்புறமேட்டு மேஜிக் பிளேட் ஒரு 2 மேட்ச், மறுபடியும் நெக் இம்பார்ட் ஒரு 2 மேட்ச். அது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆடினீங்கன்னா விளையாடலாம். நீங்க நெக் இம்பார்ட் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அன்லிமிட்டடா விளையாடிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மெயின் அடிக்கு டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டைம் ஸ்ட்ரீம் மோட் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஸ்கிரீன் ஷேர்லயும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லயும் வந்துட்டு கருப்பு கலர்ல தெரியும். பேனல் வந்து தெரியாது. இது ஆன் பண்ணோம்னா பேனல் வந்து ஷோ ஆகாது. பேனல் வந்து ஹைட் ஆகிக்கும். இதான் வந்து ஸ்ட்ரீம் மோடு. நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடுறோம் இல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்றோம்னா அப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் செஸ்ட் டைம் பாட் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் நீங்க Opción activada. கீழ வந்து சக்சஸ்ஃபுல் வரும். Opción desactivada. சக்சஸ்ஃபுல் வந்துரும். இப்போ வந்து இப்படி தான் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் நம்ம செஸ்ட் டைம் பாட் போறோம் அப்படின்னா Opción activada. ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணி முடிச்சுட்டு இப்ப அடுத்த மேட்ச் வந்து நீங்க மேஜிக் பிளட் ஆன் பண்ணணும் அப்படின்னா செஸ்ட் டைம் பாட் Opción desactivada. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேஜிக் பிளட் Opción activada. இப்போ அடுத்து வந்து நீங்க நெக் டைம் பாட் போடணும், டிராக் ஹெட்செட் போடணும் அப்படின்னா மேஜிக் பிளட் ஆஃப் பண்ணுங்க. Opción desactivada. ஓவர் ஆஃப் பண்ணிட்டு நெக் டைம் பாட் ஆன் பண்ணுங்க. Opción activada. அப்படிதான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து ஆஃப்லைன் போறீங்க, நம்ம ஆஃப்லைன் போனோம் அப்படின்னா ஆஃப்லைன் செட்டப் எப்படின்றத காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஆஃப்லைன் போறீங்கன்னா ஒண்ணும் இல்ல, பேனலை சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல இந்த எக்ஸ் பட்டன் இருக்கும். இது வந்து கொடுத்தீங்கன்னா பேனல் வந்து டோட்டலா க்ளோஸ் ஆயிரும். பேனல் ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் க்ளோஸ் பண்ணிருங்க. டூயல் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த VPN வந்து ஆஃப் பண்றீங்க. ஓகேவா? பைபாஸ் வந்து ஆஃப் பண்ணிருங்க. இப்போ மறுபடியும் எப்படி ஆன்லைன் போறது? மறுபடியும் நீங்க கேம் போகும்போது என்ன பண்ணணும்னா இந்த பைபாஸ் வந்து ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் டூயல் ஸ்பேஸ் போயிருங்க. டூயல் ஸ்பேஸ் போயிட்டு பேனல் ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. பேனல் தான் ஓப்பன் பண்ணும். பேனல் ஓப்பன் பண்ணி ஐடி லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுவே ஃப்ரீ ஃபயர் கொண்டு போகும். நம்மளா பண்ணி ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஓகேவா? அதுவே ஃப்ரீ ஃபயர் வந்து கூட்டிட்டு போகும். கொஞ்சம் லோடிங் ஆனதுக்கப்புறம் லாகின் பேஜ் வரும். இந்த இடத்துல நெட்வொர்க் கனெக்ஷன் எரர்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படி நம்மளுடைய பைபாஸ் போயிருங்க. பைபாஸ் போயிட்டு ஒரு செகண்ட் சும்மா ஆஃப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துடக்கூடாது. VPN வந்துட்டு இதை ஆன் பண்ணிட்டு மறுபடியும் கேம் போயிட்டு நீங்க அன்லிமிட்டடா விளையாடிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ பாத்தீங்கன்னா ஹேக் வந்து ஆன் பண்றேன். செஸ்ட் டைம் பாட் ஆன். Opción activada. அவ்வளவுதான். சிம்பிளா யூஸ் பண்றதுல இன்னொரு முக்கியமான செட்டிங் என்னன்னா நம்மளுடைய பேட்டரி செட்டிங். இந்த பைபாஸ் இருக்கு இல்லையா, இதை அழுத்தி பிடிச்சிட்டு ஆப் இன்ஃபோ போயிட்டு இந்த செட்டிங் ஸ்டார்டிங்ல ஆன் பண்ண சொல்லியிருப்பேன். பேட்டரி யூசேஜ் இந்த செட்டிங் ஓகேவா? ஆப் பேட்டரி யூசேஜ் இதை வந்து ஆன்ல வச்சுக்கோங்க. நான் சொன்ன செட்டிங் வச்சிருங்க. அதை வைக்காம விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஐடி வந்து பேன் ஆயிரும். சேஃப் கிடையாது. இப்போ வந்து ஃபுல் சேஃப் தான். இப்போ செஸ்ட் டைம் பாட் ஆன் பண்ணிருக்கேன். Opción desactivada. யூஸ் பண்ணும். ஆஃப்லைன் போகும்போது பைபாஸ் ஆஃப் பண்ணும். மறுபடியும் ஆன்லைன் விளையாட வரீங்கன்னா பைபாஸ் வந்து ஆன் பண்ணும். ஃப்ரீ ஃபயர் டேரக்டா ஓப்பன் பண்ணக்கூடாது. பேனல் லாகின் பண்ணா அதுவே ஃப்ரீ ஃபயருக்குள்ள போயிடும். சும்மா ஒரு ரவுண்ட் விளையாடி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் மோட் இருக்கா? ஸ்ட்ரீம் மோட் வந்து ஆன் பண்ணீங்கன்னா பேனல் வந்து ஹைட் ஆயிடும். பேனல் கண்ணுக்கு வந்து தெரியாது. ஓகேவா?